ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரவையை வச்சு காய்கறிகள்லாம் போட்டு ஹெல்த்தியான ஒரு ரவா கிச்சடி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக, கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு சின்ன தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் 5லேருந்து 7 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகளை ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. காய்கறிகள் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேகும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த காய்கறிகள்லாம். இதில் இப்போ நான் 2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான். ரவையை வறுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ இதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. 2 கப் ரவைங்கிறனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே வேகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் உரியும். இந்த மாதிரி திக்காயிட்டே இருக்கும். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை வறுத்து இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான வெஜிடபிள் ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட இதை சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.